உன்னத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7/5/2025 சித்திரை மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. உறவினர்கள் வருவது, நண்பர்கள் வருவது என்று சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். நிறைய ஓவர்லோடாக இருந்திருப்பீர்கள். திட்டமிட்டு படிப்படியாக சில முயற்சிகள் செய்வதன் மூலியமாக ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெறுவீர்கள். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். உறவுகளில் தாய் வழியாக இருக்கட்டும், தந்தை வழியாக இருக்கட்டும், மனமிட்டு பேசுவது நன்மை. வண்டி வாகனங்கள் அனுகூலம். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும். உறவில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, டக்கென்று எல்லா விஷயமும் கை கொடுப்பதும் ஆனந்தத்தை தரும். தடைகள் இல்லாமல் நல்ல நாளாக காணப்படுவதனால் யோசித்து யோசித்து குழப்பிக்கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தந்தை வழி உறவு, தாய் வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவதும் வெள்ளைக்கொடி காட்டிக்கொள்வதும் அனுகூலமான அமைப்பு. திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், தடைகள் தவிடுபடியாக்கும், உத்தியோகத்தில் ஏற்றம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், அண்டை அயலாட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமும் சந்தோஷமும் காணப்படும். பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, வீடு வாகன அமைப்பில் ஏற்றம், வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய நல்ல காலகட்டம். விருதுகள், கௌரவங்கள், இன்க்ரிமெண்ட் போன்ற நல்ல விஷயங்கள் செவிக்கு கேட்பதும் உங்களுக்கு நடப்பதும் ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம்
சிறிது ஓய்வு எடுக்கிறதுக்கு மனம் இயங்கும். அத்தனை அலைச்சல்கள் இருந்திருக்கும். நல்ல தூக்கம், நல்ல ஒரு நம்பிக்கை, குடும்பத்தில் ஏற்றமும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரவணைப்பும் மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் அதி அற்புதமான மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காணப்படுவதை கண்டிப்பாக பார்க்கலாம். வாகனங்களில் மட்டும் சிறிது கவனம். தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், பணவரவில் அனுகூலம் எல்லாம் ஏற்படும். மன அழுத்தத்திற்கு தேவையான விஷயங்கள் திடீரென்று சந்திராஷ்டமத்தால் ஏற்படுவதனால் நீங்கள் அதில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களும் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். குடும்பத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இடமாற்றத்திற்கு அதிக வாய்ப்பும், உத்தியோகத்திற்கு ஏற்றங்கள் ஏற்படுவதும், சுபவிரயத்திற்கு அனுகூலம் காணப்படுவதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். அசையமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும், சத்ருக்களில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.